கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன். நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம். கடந்த முறை நாங்கள் அநேக காரியத்தை நாம் கற்றுக்கொண்டோம். அந்த கட்சியை குறித்து நாங்கள் பார்த்து அந்த கட்சியை பார்த்தீங்கன்னா ஒன்று தேவன் விரும்பாத கட்சி ஒன்று இருக்குது, ஒன்று தேவன் எதிர்பார்க்குற கட்சி உண்டு. அதான் நாங்கள் பார்த்தோம். தேவன் எதிர்பார்க்குற கட்சி என்ன? ஐக்கியமாக இருப்பது, தேவனோடு ஐக்கியமாக இருப்பது. அதான் நாங்கள் பார்த்தோம். மலைக்கு போய் தனியாக போய் கர்த்தரோடு நாம் ஐக்கியப்படுவது. ஒவ்வொரு குடும்பமும் ஐக்கியமாக இருக்க வேண்டும், ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் ஐக்கியமாக இருக்க வேண்டும், சபை நடத்துகிற தலைவர்களும் தேவனோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் அப்படிப்பட்ட கட்சியை நாம் கட்ட வேண்டும் என்று சொல்லி தான் நாங்கள் பார்த்தோம். மற்ற உலகத்துக்குரிய கட்சின்னு பார்த்தீங்கன்னா அது தேவனுடைய வார்த்தையை கேட்க நம்மை விருப்பம் இல்லாதபடிக்கு அதை நம்மை நடத்தும். நம்முடைய இறுதிய கடிதத்தின்படி அதை நம்மை நடத்தும். மூன்றாவது உலக காரியங்களை பின்பற்றுவதற்கு அதை நம்மை நடத்தும். அதான் அந்த உலக கட்சி, அதை நாம் கலைந்து போட வேண்டும் என்று சொல்லி நாம் கடந்த முறை ஆவியானுடைய கிருபையினாலே, ஆவியானுடைய அந்த வழிநடத்தலினாலே நாம் பல காரியத்தை நாம் தியானித்தோம். அடுத்த காரியத்தை இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். 4வது காரியம் எசேக்கியேல் 47:5 நாம் வாசிப்போம். பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார், அங்கே அது நான் கடக்கக்கூடாத நதியாயிருந்தது, தண்ணீர் நீச்சலாலமும் கடக்க முடியாத நதியுமாக இருந்தது என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், அப்போ நாம் என்ன செய்யணுமென்றால் அந்த நீச்சல் ஆழத்துக்கு நாம் வர வேணுமென்றால் பாருங்கள், அது சொல்லப்பட்டிருக்கின்ற கடக்க முடியாத நதி. அந்த நீச்சல் ஆழம் எப்படியா? கடக்க முடியாத நதி. பாருங்கள், முதல் காரியம் பார்த்தோம், கணுக்கால் அளவு கடக்கக்கூடியதாக இருந்தது. 2வது பார்த்தீங்கன்னா முழங்கால் அளவு கடக்கக்கூடியதாக இருந்தது. மற்ற 3வது இடுப்பு அளவும் நாம் கடக்க முடியும். என்னென்னா நம்முடைய சரீர பலன் இருக்கிறது 3க்கும். அதனால் தான் நான் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு எனக்கு வர வேணும் என்றால், ஆவியினாலே நான் நடத்தப்பட வேணும் என்றால் என்னுடைய பலத்தாலே நான் செய்ய முடியாது. அப்போ நான் கணுக்கால் அளவு இருந்தால் அது என்னுடைய பலம் எனக்கு இருக்கிறது. மற்றது முழங்கால் அளவும் என்னுடைய பலம் தான் இருக்கிறது. அதில் தண்ணீரில் எனக்கு இருந்தாலும், முழங்கால் அறுவல் இருந்தாலும், ஆனால் என்னுடைய பலம் தான் அதுக்குள்ளே இருக்கிறது. அப்போ என்னோட பலத்தாலே நான் நடக்கலாம் தண்ணீரிலே. அது இடுப்பளவும் பார்த்தீங்கன்னா என்னுடைய பலத்தாலே நான் நடக்கலாம். அப்போ இந்த 3 காரியத்தை நாம் கடக்க வேண்டும். ஆவினாலே நான் நிரப்பப்பட வேண்டும் என்றால் இந்த 3 மாமிச காரியத்தை நாம் கடக்க வேண்டும். அப்போ இந்த 3ஐ நான் கடக்காட்டால் இந்த நீச்சல் ஆழத்துக்கு நான் வர முடியாது. அதாவது கடக்க முடியாத அந்த நதிக்கு நான் வர முடியாது. அதான் ஆவியான நம்மை பார்த்து சொல்லுகிறார். அப்போ அந்த 3 காரியத்தில் யாராவது நாம் இருக்கலாம். கணுக்கால் அளவில் யாராவது இருக்கலாம், முழங்கால் அளவில் யாராவது இருக்கலாம், இடுப்பளவில் யாராவது இருக்கலாம். இந்த காரியத்தை நாம் மனம் திரும்ப வேண்டும். அதான் ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருகிறது. அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நாம் அலட்சியம் பண்ணாமல் நாம் என்ன செய்யணும் என்றால், ஒரு நாள் நாம் எடுத்து நாம் கர்த்தருடைய சமூகத்திலே தனிப்பட்ட ரீதியில் நாம் போய் ஆவியானவர் என்னென்ன காரியத்தை எனக்கு உணர்த்துகிறாரோ அதான் கண்டித்து உணர்த்துகிறவர் ஆவியானவர். ஏனென்றால் இயேசுவின் அந்த இரகசிய வருகைக்கு அவர் தான் என்னை ஆயத்தப்படுத்துகிறவர். அப்போ அதனால் அவர் நம்ம கண்டித்து உணர்த்துவார். அவருக்கு தெரியும் என்னென்ன காரியங்கள் நான் விழுந்து போய் கிடக்கிறேன் என்று சொல்லி. அப்போ அவர் என்ன செய்ய உணர்த்துவார். அப்போ அந்த காரியத்தை நாம் என்ன செய்யணும் என்றால், கர்த்தருடைய சமூகத்திலே நாம் போய், நான் தானியேல் ஜெபித்தது போல ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி நாம் பாவத்தை அறிக்கையிட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும். அப்போ அதெல்லாம் நான் செய்யும் போது இந்த 3 காரியத்தை நாம் கடந்து நாம் வருவோம். அப்போ கடந்து வரும்போது தான் நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், அவர் 1000 முழம் அளந்தார், அங்கே அது நான் கடக்கக்கூடாத நதியாக இருந்தது. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய மாமிச பலத்தால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ மாமிச பலம் இல்லாட்டால் பாருங்கள், இன்றைக்கு சும்மா பாருங்கள், அந்த ஆழத்தில் நீங்கள் சும்மா விட்டு பாருங்கள், அந்த தண்ணீர் அப்படியே உங்களை இழுத்து கொண்டு போகும். கடையில் சும்மா இருந்து பாருங்கள், கடல் பக்கத்தில் அப்படியே உங்களை இழுத்து கொண்டு போகும். என்ற தண்ணீர் தான் என்ன செய்யும்னா உங்களை நடத்தும். அப்போ மாமிச பலம் இருக்கும் வரைக்கும் பாருங்கள், இந்த தண்ணீர் என்னை தள்ளி கொண்டு போகாது. என்ற மாமிசத்தை பிடிச்சி கொண்டு இருப்பேன் நான். ஆனால் அந்த ஆழத்திலே நான் ஒன்றும் செய்யாட்டால், மாமிச பலத்தால் ஒன்றும் செய்யாட்டால் அந்த நதி அந்த தண்ணீர் அப்படியே அதை நடத்தி கொண்டு போகும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிற விதம். இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் வர வேண்டும். இதுதான் ஒரு ஆவிக்குரிய ஒரு முதிர்ச்சியை குறிக்கிறது, ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி இதுதான். அப்போ இதுதான் இயேசு நமக்கு முன்மாதிரியாக காட்டினார். அவர் பாருங்கள், ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு அவர் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு பாருங்க என்ன நடந்ததான் முதல்ல பரிசுத்த ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டாருன்னு நாங்கள் பார்க்குறோம். அப்போ அதை எப்படி என்றால் ஆவியானவர் என்னை நடத்த தொடங்குவார்.
அதான் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஆவிக்குரிய அனுபவம் வந்து அது வித்தியாசமாக இருக்கும். அதான் பாருங்கள், யோவானை நாங்கள் பார்க்கும்போது யோவான் பார்த்தீங்கன்னா ஆவிக்குள்ளானேன் என்று அவர் சொல்லுகிறார். அதான் வெளிப்படுத்தல் விசேஷத்தை அவருக்கு ஆண்டு வெளிப்படுத்தினார், ஆவிக்குள்ளாக்கினார். அதே பாருங்க, இப்போ எசேக்கியேலை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா செத்தவன் போல் கிடந்தேன்னு நாங்கள் சொல்லப்படுகிறது. அவர் பார்த்தீங்கன்னா மூப்பர்கள் வந்திருக்கிறார், இவர் அப்படி விழுந்து கிடக்கிறார். அப்போ ஆவிக்குள்ளாகி போனார். அதான் பார்க்குறேன். அப்போ அந்த நிலைமைக்கு நாம் வர வேண்டும். அப்போ அந்த நிலைமைக்கு வரும்போது பல காரியத்தை நாம் வந்து கற்றுக்கொள்வோம், பல காரியத்தை ஆவியானவர் நம்மை நடத்துவார், ஆவிக்கு ஒரு ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அப்போ ஒவ்வொரு பிள்ளையும், ஒவ்வொரு மகனும், ஒவ்வொரு மகளும் இந்த நிலைமைக்கு வர வேண்டும் என்று சொல்லி தான் கர்த்தருடைய விருப்பம். இதுதான் ஆவிக்குரிய ஒரு அனுபவம். இப்போ இந்த காரியத்துக்கு நாம் வர வேண்டும், அதுக்கு தான் கர்த்தர் விரும்புகிறார். அப்போ நானும் அந்த வாஞ்சியோடு அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அப்போ இந்த மாமிச காரியங்கள் இருந்தால் இந்த இடத்துக்கு நான் வர முடியாது, அந்த ஆழத்திலே நான் வர முடியாது. அப்போ முதல் இதை நான் கடக்க வேண்டும். அப்போ இதுக்காக நான் போராடி ஜெபிக்க வேண்டும். அதான் இது கேட்ட கிரியை நான் செய்ய வேண்டும். அதான் நாங்கள் பார்த்தோம் எதற்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி. பாருங்கள், நாம் வந்து உலகத்திலே பிழைக்கிறதுக்காக நாம் ஜெபிக்கிறோமா, அல்லது ஆவியினாலே சரீரத்தின் செய்கையை அழித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள் சொல்லப்படுகிறது. அப்போ நான் சரீர ரீதியாக சரீரத்துக்கென்று பிழைக்கிறதுக்காக நான் கிரியை செய்தால், அதுக்கென்று ஜெபித்தால் தான் ரோமரில் நாங்கள் பார்த்தோம், அப்போ நீங்கள் சாவீர்கள். அப்போ என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை செத்ததாக இருக்கும். அப்போ ஆவியினாலே என்னுடைய சரீர செய்கையை அழித்தால், அதான் ஆவியானோட உதவியோடு அவர் தான் வாக்கு கடங்காத பெருமூச்சுகள் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும் எனக்கு தெரியாது இருக்கிறபடியால் ஆவியான் என்னுடைய இணைந்து இந்த பாவத்துக்கு எதிராக எப்படி நான் ஜெபிக்க வேண்டும் என்று அவர் என்னோடு சேர்ந்து அவர் ஜெபம் பண்ணுவார் ஆவியிலே. அப்போ நாம் ஜெபம் பண்ணுவோம் அந்த காரியத்தை. அப்போ அந்த இதுக்கு நான் வந்தால்தான் நான் பிழைக்க முடியும். அப்போ அப்படியான அனுபவத்துக்கு நான் வர வேண்டும். அப்போ அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்னா ஜெபிக்க வேண்டும் அந்த காரியத்துக்காக. அப்போ பல காரியத்தை நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் முக்கியமாக இந்த காரியங்களுக்காக நானும் நீங்களும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தான் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அப்போ பாருங்கள், இந்த நீச்சல், அதாவது 4வது காரியம் வந்து நீச்சல் ஆழமும் கடக்க முடியாத நதிக்கு நாம் வர வேண்டும். இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிற காரியங்கள். அப்போ பாருங்கள், அதான் சொல்லப்படுகிறேன்டா நீச்சல் ஆழம் வந்து எதை குறிக்கிறதுன்னு நாங்கள் பார்க்க வேண்டும். ஸோ அதை நாங்கள் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். பாருங்கள், அப்போ இந்த ஆழம் வந்து எப்படிப்பட்டதான் பார்த்தீங்கன்னா அவைகளை தமது ஆவியினால். அப்போ அந்த ஆழத்தில் வந்து ஆவியானவர் என்ன செய்வார் ஏண்டா வந்து இப்போ மாம்சம் என்னக்குள் இல்லை ஏண்டா நாம் எல்லாம் கடந்து வந்துட்டோம். அந்த 3 காரியங்கள், அதாவது கணுக்கால், முழங்கால், இடுப்பளவெல்லாம் நாம் கடந்து வந்துட்டோம். கடந்து வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணீரே நாம் மூழ்கிட்டோம். அப்போ ஆவியானவர் என்ன செய்வார், அதான் தமது ஆவியினாலே, ஏண்டா ஆவிக்குள் நாங்கள் போய்விட்டோம், தண்ணீரில் மூழ்கி விட்டோம். பாருங்கள், ஆவியினாலே வெளிப்படுத்தினார் என்னவாம், அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் பாருங்கள் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அப்போ தேவனுடைய ஆழங்கள், தேவனுடைய ரகசியங்கள், அது எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு வெளிப்படுத்துவார். அப்போ அந்த இதுக்கு நாம் வர வேண்டும். அப்போ சில காரியங்கள் வந்து நம்முடைய ஞானத்தினாலே தேவனுடைய காரியத்தை சிலதை நாம் அறியலாம். ஸோ அதை நமக்கு அப்படி ஒரு ஞானம் கொடுத்துரு, உலக ஞானமும் இருக்கிறது தான். ஆனால் அது பாருங்கள், இந்த உலக ஞானம் வந்து ஒரு அளவு தான், அதுக்கு மிஞ்சி அந்த உலக ஞானத்தினாலே நாம் தேவனை அறிய முடியாது. அதான் அந்த பேதுரு சொல்லும்போது அவர் இயேசுக்கு என்ன சொல்லுகிறார், இது மாம்சம் இரத்தம் இது உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்துக்கு பிதா தான் இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அப்போ பாருங்கள், அதை என்ன வெளிப்பாடுண்டா, மாம்சத்தோ இரத்தத்தோடு ஒன்று நாம் இயேசுவை அறிய முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிற விதமாய் நாம் அறியும். அதை இதை நாங்கள் பார்க்குறோம். ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அப்போ அதை அவர் மூலமாக நான் அறிய முடியும். இப்போ பைபிள் ஸ்கூலுக்கு போவதனால நான் பல காரியத்தை கற்றுக்கொள்ளுகிறோம். பாருங்கள், நாம் பைபிள் ஸ்கூலுக்கு போய் டிப்ளோம் எடுக்கிறோம். ஸோ பல சர்டிஃபிகேட் நமக்கு தருகிறார்கள். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நாம் வந்து எல்லாத்தையும் நாம் அறிய முடியும். ஏன்னா அந்த உலக ஞானம் ஓரளவு தான், ஓரளவு நாம் அறிந்து வச்சுருப்போம். ஸோ அந்த ஞானத்தை வச்சு நாம் பிரசங்கிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் இன்னொன்று இருக்குது, அதுதான் தேவனுடைய ஆழங்களை அறிவது. அப்போ அந்த காரியத்தை நாம் அறியும் போது, அதை நாம் மக்கள் மத்தியில் சொல்லும் போது கிரியைகள் நடக்கும். பாருங்கள், அப்போ தான் பேதுரு பிரசங்கித்த பொழுது காரியங்கள் நடக்கிறது. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. பாருங்கள், ஒரு நாளையில் 3000 பேர். இன்றைக்கு பாருங்கள், அப்படியான பிரசங்கங்கள் இன்றைக்கு கஷ்டம், பார்க்க முடியாது. சில பேர் இருக்கிறாங்க,
சில பேர்கிட்ட வார்த்தை பார்த்தீங்கன்னா அவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து கர்த்தரிடத்து அந்த ஆழங்களை பெற்று சொல்லும்போது பாருங்கள் எவ்வளோ காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். பாருங்கள் எப்போ நான் வல்லமையான ஊழியக்காரர்கள் அந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கிறாங்க. அறியாத காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரிய வராது. அவர்கள் என்ன இங்கே போகிறாங்க, அந்த ஆழத்திலே போயிட்டாங்க. அவங்க அந்த நதியிலே அவங்க நீந்தி கொண்டு இருக்கிறபடியால் ஆவியானவர்களை நடத்துகிறபடியால் தான் இப்படியா நல்ல போதனைகள் நாம் ஆரோக்கியமான வார்த்தை நாம் கேட்கிறோம். அந்த இதுக்கு நாம் வர வேண்டும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நாம் இந்த நீச்சல் ஆழத்துக்கு கடக்க முடியாத நதிக்கு நாம் வர வேண்டும். அப்போ அதனால் நாம் என்ன செய்கிறோம், முதல் காரியம் கர்த்தரிடத்திலிருந்து வெளிப்பாடு எனக்கு வரும். அந்த காரியம் எப்படி யோவானுக்கு பாருங்கள் அந்த வெளிப்பாட்டை கொடுத்தார். கடைசி நாட்களில் சம்பவிக்க போகிறதை தன்னுடைய தூதனை அனுப்பி யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அந்த ஆவிக்குள்ளாக செத்தவன் போல் கடந்தார் அங்கே சொல்லப்படுகிறது அங்கே வார்த்தை. அப்போ பாருங்கள் ஆவிக்குள்ளாக ஆனார் அவர். அப்போ அந்த செத்தவன் போல் கடந்தார். அந்த ஆவிக்குள்ளாக நாம் போகும்போது நான் பார்த்தீங்கன்னா நாட்கள் நாம் அப்படியே நாம் இருக்கலாம். அதிலே தண்ணீர் இல்லாமல் அந்த சரீரம் அப்படி இருக்கும். ஆனால் அந்த ஆவி ஆண்டவர் எடுத்து போயிடுவார், அந்த மனுஷனுடைய ஆவி. அப்போ அந்த ஆண்டவர் என்ன செய்வார், அதான் ஆவிக்குள்ளாகி அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ பல காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பார். அப்போ அந்த அனுபவத்துக்கு நாம் வர வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியானவருக்குள் நாம் போக வேண்டும். அதுதான் இது நீச்சலாலும் கடக்க முடியாத நதி, அந்த நதிக்குள் நாங்கள் போவது. அப்போ இந்த காரியத்துக்கு நாம் வர வேண்டும் பாருங்கள். அப்போ அதுதான் முக்கியம். அப்போ அந்த 3 மாமிச காரியங்கள் இருந்தால் இந்த காரியத்துக்கு நாம் வர முடியாது. அப்போ நம்முடைய வாஞ்சையின் தாகம் எதென்றால் இந்த நீச்சல் ஆழத்துக்கு நாம் போக வேண்டும், கடக்க முடியாத நதிக்கு நாம் போக வேண்டும். அப்போ இந்த காரியத்துக்காகத்தான் பார்த்தீங்கன்னா நாம் வாஞ்சிக்க வேண்டும், ஆவியானோட உதவியை நாம் நாட வேண்டும். பாருங்கள், இப்போ தேவனுடைய ஆழத்தை முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த நதிக்கு போய் அந்த ஆழத்துக்கு போய் தேவனுடைய ஆழத்தை நாம் அறிய வேண்டும். அந்த காரியத்தை இப்போ முதலாவது பாருங்கள், தேவனுடைய ஆழத்தை நான் அறிய வேண்டும். அந்த ஆழத்தை நாம் அறிந்தால்தான் பாருங்கள் பல காரியத்தை ஆவியாக நமக்கு கற்றுக் கொடுப்பார். அதாவது மனுஷ ஞானத்துக்கு வராத காரியங்கள் எல்லாம் ஆவியாக நம்ம கற்றுக் கொடுப்பார். பாரு, உங்களுக்கு தெரியும் பவுலுக்கு ஆண்டவர் பல காரியத்தை வெளிப்படுத்த, அதான் நிருபங்களை நாங்கள் பார்க்குறோம். பல காரியத்தை ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தினார், பரிசுத்த ஆவியானவர். அதான் பல நிருபங்களை பவுல் அப்போஸ்தலன் எழுதினார். அப்போ அப்படியான வெளிப்பாடுகள் கர்த்தர் நமக்கு தருவார். ஆவிக்குள்ளாக்கி நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் பல காரியத்தை நம்ம கற்றுக் கொடுப்பார். அந்த காரியங்கள் அப்போ அந்த நீச்சலாத்துக்கு நாம் வந்தால் தான் கர்த்தர் நம்மை நடத்துவார். அப்போ என்னுடைய மாம்சம் என்னை நடத்தாத படிக்கும் தேவனுடைய ஆவியான என்னை முழுவதும் நடத்துவதற்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும். அப்போ அந்த மாம்சத்தை கடந்து வந்தால்தான் மாம்சம் என்னை நடத்தாம்படி இருக்கும். அப்போ தண்ணிக்குள் வந்தால் தான் மாம்சம் என்னை நடத்தாது. அப்போ கொஞ்சம் அரைவாசி தண்ணியும் அரைவாசி மாம்சம் இருந்தால் மாம்சம் தான் நடத்தும். அது அப்படி தான் அந்த காரியங்கள். அதனால தான் இந்த 3 காரியத்தை நாம் கடந்து வர வேண்டும். அப்போ கடந்து அந்த நதியிலே நாம் மூழ்கும் போது ஆவியானவை நடத்துவார் பாருங்கள். அப்போ இந்த மாமிச பலத்தை நாம் கடந்து வர வேண்டும். தண்ணீரை நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் நீந்த வேண்டும். அதான் இதை நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், இந்த நீச்சல் ஆழத்திலே நான் மாம்ச பலத்தை நிற்க முடியாதுன்னு நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11 15 உள்ள வசனங்களை பார்க்கும்போது அந்த நீச்சல் ஆழத்தில் நாங்கள் வரும்போது பாருங்கள் என்னென்ன காரியத்தை ஆவியாக நமக்கு சொல்லி தருகிறார், என்னென்ன காரியங்கள்னு சொல்லி இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதை நாங்கள் ஒரு பார்ப்போம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11 15 உள்ள வசனங்கள். மனுஷனுள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். பாருங்கள், 11ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்போ தேவனுடைய ஆவியை அன்றி, அதான் பரிசுத்த ஆவியானவருக்குள் நாம் வராட்டா, அந்த நதிக்கு நாம் வராட்டா, நீச்சல் ஆழத்துக்கு நாம் வராட்டா பாருங்கள் தேவனுக்குரியவைகளை நான் அறிய மாட்டோம். ஆனால் மாம்சத்தில் இருக்கும் வரைக்கும் நான் தேவனுக்குரியவைகளை அறியலாம். அது மாம்ச ரீதியாக உலக ஞானத்தினாலே சில காரியம் நாம் அறிஞ்சு வச்சிருக்கலாம். இன்றைக்கு பல பேர் அறிஞ்சு வச்சிருக்கிறோம், பைபிள் ஸ்கூலுக்கு போய். பல காரியத்தை நாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனால் ஆழத்திலே போனால்தான் தேவனுடைய மகத்துவங்களை நாம் அறிய முடியும். அது ஆவியான நமக்கு வெளிப்படுத்துவார் தான் சொல்லப்படுகிறது. எப்படி மனுஷனுள்ள ஆவியை அன்றி மனுஷனில் எல்லவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான். அடுத்தது அதே போலத்தான் தேவனுடைய ஆவியை அன்றி, அதாவது அந்த நதிக்குள் வராட்டா, ஆழத்துக்குள் வராட்டா ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அப்போ அதை நானும் நீங்களும் வாஞ்சிக்க வேண்டும். தேவனுக்குரியவைகளை நாம் அறிய வேண்டும். அடுத்த வசனம் 12வது, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம்.
பாருங்கள், அப்போ உலகத்தின் ஆவியை நாம் பெறாமல், அப்போ உலகத்தின் ஆவியினாலே தேவனுடைய காரியத்தை, தேவனுடைய ஆழங்களை நாம் அறிய முடியாது. அப்போ அதனால தான் இந்த 3 மாமிச காரியங்களை நாம் கடந்து வர வேண்டும். அப்போ அதை கடந்து வந்தால்தான் அதன் சொல்லுறபடி எங்களுக்கு அருளப்பட்டவைகளை, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியே பெற்றோம். எதுக்காக நாம் இந்த அனுபவத்துக்கு ஆண்டவர் எங்களை நம்மை கூட்டி வருகிறார் என்றால், அங்கே சொல்லப்பட்டிருக்கண்டா தேவனிடத்தில் புறப்படுகிற ஆவியே பெற்றோம். எதற்கண்டா தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு. அப்போ தேவனாலே நமக்கு அருளப்பட்டு அறியும்படிவதற்காகத்தான் நாம் இந்த ஆழத்தில் நாம் வர வேண்டும். 13ஆம் வசனம், அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தம் படுத்தி காண்பிக்கிறோம். அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பிரசங்கங்கள் இருக்கிறதாம், பல பேர் பிரசங்கிக்கிறார்கள் தான். அதில் 2 விதமான பிரசங்கங்கள் இருக்கிறது. ஒரு பிரசங்கம் எப்படி என்றால் பாருங்கள், நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல். அப்போ ஒன்று மனுஷ ஞானத்தினாலே போதிக்கலாம். இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உலக ரீதியாக பல காரியங்களை ஆராய்ச்சி பண்ணி, ஸோ அதுக்கு பல விதமான புத்தகங்கள் இருக்குது, அதை நாம் ஆராய்ச்சி பண்ணி, மற்ற கூகுளில் நாம் பல காரியங்களை பார்த்து, ஸோ பல காரியங்களை நாம் தேடி ஆராய்ச்சி பண்ணி பல காரியங்களை உலக ஞானத்தை வைத்து நாம் பிரசங்கிக்கலாம். அது முடியும். அதை பல பேர் செய்கிறார்கள். ஸோ அது முடியும். அதான் வேதம் சொல்லுகிறது, அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளால் பேசாமல். அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், பிரசங்கிக்கிறவர்கள் மனுஷ ஞானத்தை வச்சு பேசக்கூடாதுன்னு சொல்லப்படுகிறது. ஆனால் சில பேர் பேசுகிறார்கள். ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்ல, அப்படி நாம் பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி. அதுதான் முக்கியம். இதுக்காகத்தான் நாம் தேவனோட ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று கடந்த முறை நாங்கள் பார்த்தோம். அப்போ இந்த ஆழத்துக்கு அப்போ அந்த தேவனோட ஐக்கியமாக இருந்தால்தான் இந்த ஆழத்துக்கு நான் வர முடியும். அவரோட ஐக்கியமாக இருக்க இருக்க இந்த 3 விதமான மாமிச காரியங்கள் எல்லாம் என்னை விட்டு ஆவியானவர் எடுத்து போடுவார். அதெல்லாம் என்னை விட்டு போய்விட்டுரும். போன பிற்பாடு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஆழத்துக்குள் வந்து விடுவேன். அப்போ அந்த ஐக்கியம், தேவனோடு இருக்கிற ஐக்கியம் தான் இந்த ஆழத்துக்குள் என்னை கொண்டு வரும். அப்போ இந்த ஆழத்துக்குள் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தம் படுத்தி காண்பிக்கிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா நாம் பிரசங்கிக்கிற வேண்டிய முறை. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஆவியானவரோட உதவியோடு ஆவியானவர் சொல்லுகிற காரியத்தை நாம் என்ன செய்யணுமாம், ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தம் படுத்தி நாம் காண்பிக்கிறோம். அப்போ அதுக்கு எங்கே நாம் போக வேண்டும்? ஆழத்துக்கு நாம் போக வேண்டும். நீச்சல் ஆழத்துக்கு நாம் போக வேண்டும். அதான் ஆவியினாலே நடத்தப்படுகிறது. பிரசங்கம், ஜெபம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆழத்தில் இருந்து தான். அப்போ நான் ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்திலே வல்லமை இருக்கும். நான் பிரசங்கிக்கும் போது அந்த பிரசங்கத்திலே ஆண்டுடைய வழிநடத்தில் இருக்கும். அந்த வல்லமை புறப்பட்டு போகும். இதயத்தில் குத்தப்படுவார்கள். அவர்கள் இதயத்தில் குத்துண்டு அவர்கள் மனம் திரும்புவார்கள், உணர்த்துவிக்கப்படுவார்கள். அதான் அந்த இதுக்கு நாம் வர வேண்டும். அப்போ நாம் கர்த்தரோட ஐக்கியமாக இல்லாட்டால் இந்த நிலைமை நமக்கு வராது. அதெல்லாம் கர்த்தரோட ஐக்கியம் இல்லாட்டால் நாம் உலக ஞானத்தை வச்சு நாம் பிரசங்கிக்கலாம், உலக ஞானத்தை வச்சு நாம் ஜெபிக்கலாம், எல்லாத்தையும் நாம் செய்யலாம். ஆனால் அதில் எந்த பலனும் வராது. அப்போ நீங்கள் இந்த நாட்களிலே கடைசி காலத்திலே ஆவியினாலே நாம் என்ன செய்யணும்? ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தம் படுத்தி காண்பிக்க வேண்டும். அந்த நிலைமைக்கு நாம் வர வேண்டும். பாருங்கள், 14ஆம் வசனம், ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அதான் காரியம் நாங்கள் பார்க்குறோம். ஜென்ம சுவாபம், நம்மளோட மனுஷ சுவாபம் இருக்குது. அப்போ அந்த மனுஷ சுவாபம் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய ஆவிக்குரிய வார்த்தைகளை கேட்க மாட்டான். அதன்றைக்கு நாம் பார்க்குறோம், ஆசீர்வாதமான வார்த்தைகள் வரும்போது அதை ஜனங்கள் கேட்க விரும்புகிறார்கள். ஆனால் இந்த சொல்லப்பட்டபடி ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு அநேகருக்கு விருப்பம் இல்லை. பரிசுத்த ஆவியானிடத்தை பெற்று ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் சொல்லும்போது கேட்க அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அதான் இயேசு பார்த்தீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், பல காரியத்தை அங்கே சொல்லி கொண்டு வாரார் ஜனங்களுக்கு. ஆனால் அதில் ஒரு கூட்டம் என்ன சீஷர் கூட்டம் சொல்லுகிறார்கள், இது கடினமான உபதேசம், இது யாராலே கேட்கக்கூடும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்ட அநேகர் இயேசுவை விட்டு பின்வாங்கி போனார்கள்னு சொல்லப்படுகிறது. பாருங்கள், அப்போ அவர் என்ன செய்தார்? அவர் தானாக பேசவில்லை, ஆவியானவர் சொல்லுகிறதை, பிதா சொல்லுகிறதை அப்படியே போதித்தார் அவர். அப்போ அந்த ஆவிக்குரியவைகளை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை. இன்றைக்கு அப்படி தானே பாருங்கள், இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவரால் இன்றைக்கு பேசப்படும் போது அதை கேட்க இன்றைக்கு ஜனங்களுக்கு விருப்பம் இல்லை.
அது ஏற்றுக்கொள்ள விருப்பமில்லை. ஏனென்றால் அவர்கள் ஜென்ம சுபாவமான மனுஷர்கள். அதனால தான் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அடுத்தது அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அதுதானே கர்த்தருடைய ஆவிக்குரிய அந்த வார்த்தைகள், ஆவியானவரால் பெற்று சொல்லப்படுகிற வார்த்தைகள் இன்றைக்கு அவர்கள் பைத்தியமாக இருக்கிறது. அலட்சியம் பண்ணுகிறார்கள், கேட்க விருப்பமில்லை அவர்களுக்கு. பாருங்க, பைத்தியமாக தோன்றும் அவைகள் ஆவி கேட்ட பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிற ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டார்கள். அப்போ அதுக்குரிய அந்த ஆவிக்குரிய அந்த அர்த்தங்கள் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அது என்ன சொல்லுது? அவைகள் ஆவி கேட்ட பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டார்கள். இந்த ஆவிக்குரிய காரியங்கள் ஆவியானவருடைய பெற்று அந்த ஆழத்துக்கு போய் ஆவியானவர் கற்றுத்தருகிற அந்த காரியத்தை மக்களுக்கு சொல்லும்போது அவர்களும் அந்த நிலைமையில் இருந்தால்தான் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள. அவர்களுக்கு தெரியும் இந்த வார்த்தை எங்கே இருந்து வருகிறது என்று சொல்லி அவங்களோட ஆவியினாலே அது புரிந்து கொள்வார்கள். பிழையான உபதேசமா மனுஷனுடைய போதனையாண்டு சொல்லி அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். அப்போ அந்த ஆவிக்குரியவர்கள் பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தை அது ஆவியானவராலே சொல்லப்படுகிற வார்த்தையா அல்லது ஒரு மனுஷனுடைய சொந்த வார்த்தையான்னு சொல்லி அவர்கள் புரிந்து கொள்ளும், நிதானிப்பார்கள். அவர்கள் அதான் சொல்லப்படுகிறது. அவைகள் ஆவி கேட்ட பிரகாரமாக ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவளை ஆனதால் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா பிரசங்கிக்கிறவர்களும் பாருங்க, வார்த்தையை கேட்கிறவர்களும் இப்படியான அனுபவத்துக்குள் வர வேண்டும். இன்றைக்கு நாம் குழந்தைகளாக நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். குழந்தைகளாக இருந்து பாலை குடித்து கொண்டு நாம் இருக்கிறோம். ஆசீர்வாதம் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த உலக ஆசீர்வாதத்தை நாம் பிடித்து கொண்டு நாம் நித்தியத்துக்கு போக முடியாமல் போனால் என்ன பரிதாபம்னு பாருங்க. அப்போ நாம் என்ன செய்யணும்னா இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நாம் வர வேண்டும். இந்த நீச்சல் ஆழத்துக்கு நாம் வர வேண்டும். நாம் மூழ்க வேண்டும் தண்ணீரிலே. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய காரியங்களை நாம் நிதானிக்க முடியும். அப்போ இந்த வார்த்தை ஆவியானவர் தான் பேசுகிறான்னு சொல்லி அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், அவைகள் அறிய மாட்டார்கள். 15ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். பாருங்கள், அப்போ 2 காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். அப்போ ஆவிக்குரியவன் பார்த்தீங்கன்னா யார் ஆவிக்குரியவன்? இன்றைக்கு நாம் பைபிளை தூக்கி சேர்ச்சுக்கு போய் வருகிறபடியாக நான் ஆவிக்குரியவன் சொல்லி கொண்டிருக்கிறோம். எதை வச்சு நாம் சொல்லுகிறோம்? நாம் ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் நான் ஆராதனைக்கு போகிறேன், வேதம் நான் தவறாமல் வாசிக்கிறேன், பிரசங்கம் பண்ணுகிறேன், நான் ஜெபம் பண்ணுகிறேன், ஊழியம் செய்கிறேன், தசமாம் கொடுக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் வச்சு நாம் என்ன சொல்லுகிறோம்டா நான் ஆவிக்குரியவன் என்று சொல்லி. ஆனால் வேதம் சொல்லுகிற ஆவிக்குரியவன் என்ன? அவன் எங்கே இருக்கணுமா? நீச்சல் ஆழத்தில் இருக்க வேண்டும். அந்த ஆழத்துக்குள் அவன் வர வேண்டும். அவன் தான் ஆவிக்குரியவன், மற்றபடி ஆவிக்குரியவன் இல்லை. நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்து கிறிஸ்தவ பேரை நீங்கள் தரித்து கொண்டிருக்கலாம். நீங்கள் உங்களோட பேரை நீங்கள் தரித்து கொண்டிருக்கலாம், கிறிஸ்தவ பேரை. அதனால் நீங்கள் ஆவிக்குரியவன் அல்ல. நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்க, நல்லது. ஆனால் நீங்கள் எங்கே போக வேணும் தெரியுமா? இயேசு நமக்கு எப்படி இருந்தார்? ஆவினாலே நிறைந்து யோர்தானை விட்டு திரும்பி பரிசுத்த ஆவியானவரை நடத்தப்பட்டார். அந்த இதுக்கு நாம் வர வேண்டும். அப்போ அதுதான் கிறிஸ்தவர்கள், அவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். அப்போ அந்த 3 மாமிச காரியத்தை நாம் கடக்க வேண்டும். கணுக்கால், முழங்கால், இடுப்பு, இது 3ஐயும் கடக்க வேண்டும். கடந்து வந்தால்தான் இந்த பாருங்க தண்ணீரை நாம் மூழ்க வேண்டும், நதியிலே நாம் மூழ்க வேண்டும். அவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். ஏனென்றால் அவர்கள் தான் ஆவியானவராலே நடத்தப்படுகிறவர்கள். அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா அந்த மாமிச இச்சையை நிறைவேற்றாதபடிக்கு அவர்கள் இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் முழுவதும் ஆவியானவராலே நடத்தப்படுகிறவர்கள். அப்போ அந்த இதுக்கு நாம் வர வேண்டும். ஒவ்வொருவரும் அதை தான் வாஞ்சிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் அதை வாஞ்சிப்பது இல்லை. அதனால தான் இன்றைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டு கன வருஷம் இருக்கலாம், ஆனால் அவங்களோட வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை. அப்போ இந்த வளர்ச்சிக்கு நாம் வர வேண்டும். அப்போ இந்த வளர்ச்சிக்கு வந்தால்தான் என்னுடைய ரட்சிப்பு பூரணமாகும். அதான் பூரண புருஷன் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அதற்காகத்தான் எபேசியரில் நாங்கள் பார்க்குறோம், ஆண்டவர் சபையை வைத்திருக்கிறார், 5 விதமான ஊழியங்களை வைத்திருக்கிறார். அந்த நாம் ஒவ்வொருவரும் வளர வேண்டும். எப்படி வளர வேண்டும் என்றால் இந்த நதிக்கு வர வேண்டும், நீச்சல் ஆழத்துக்கு வர வேண்டும். நீச்சல் ஆழத்தை நாம் மூழ்க வேண்டும், ஆவியானவராலே நடத்தப்பட வேண்டும். அப்படிப்பட்டவர் தான் ஆவிக்குரியவர்கள். அப்போ தான் சொல்லப்படுகிறது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான்.
அவனுக்கு பார்த்தீங்கன்னா சில பேரை பார்க்கும்போது உடனே பிடிச்சுவார்கள், இவர்கள் எப்படிப்பட்ட ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள் சொல்லி. அவர் பேசுகிற வார்த்தையை அவர்கள் பிடித்து கொள்வார்கள், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி அவர் நிதானிப்பாங்க எல்லாத்தையும். பாருங்கள், அவர்களை நீங்கள் ஏமாற்ற முடியும். ஏன்னா அவங்களுக்குள் ஆவியானவர் இருந்து சொல்லி கொண்டிருப்பார். அதனால் அவர் எல்லா காரியத்தையும் அவர்கள் நிதானித்து ஆராய்ந்து பார்த்து அவர்கள் செயல்படுகிறவர்கள். பாருங்கள், சில பேர் அப்படி அவங்களோட கண் பார்வையிலே அவங்க பிடிச்சிருவாங்க, அவங்க அந்த பார்வையிலே பிடிச்சிருவாங்க இப்படிப்பட்டவன்னு சொல்லி. அதான் நம்ம பாருங்கள், நிதானிக்கிறார்கள் அவர்கள். பாருங்கள், இப்படிப்பட்டவர்களை பார்த்து தான் ஜனங்கள் பயப்படுவார்கள். இப்படிப்பட்டவர்களை பார்த்து தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட கர்த்தருடைய மகிமை அவர்களுமே காணப்படும். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்குள்ளே இருக்கும், அவங்களுடைய முகம் பிரகாசமாக இருக்கும். அத்தை நான் கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாக இருக்கிறோம் என்று சொல்லி. பாருங்கள், ஒரு சென்ட் நாம் அடித்தோம் என்றால் அந்த உடுப்பிலை அடித்துட்டு அந்த இடத்தை விட்டு போனோம் பார்த்தீங்கன்னா அந்த 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 வாசம் அங்கே இந்த இடத்துல அவர்கள் அந்த நபர் இருக்க மாட்டார், ஆனால் அந்த வாசம் அந்த இடத்துல கொஞ்ச நேரம் இருக்கும். அப்படி தான் இன்றைக்கு பார்த்தீங்க, இப்படியான அனுபவம் உள்ளவர்கள் ஆவிக்குரியவர்கள் ஒரு இடத்துக்கு ஒரு வீட்டுக்கு போய் அந்த இடத்துலேருந்து அவர்கள் போனால் அவங்களுடைய பிரசன்னத்தை உணர்வார்கள் ஜனங்கள், ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங்கை உணர்வார்கள். ஆனால் அவர் இருக்க மாட்டார், ஆனால் அவருடைய பிரசனம் அந்த இடத்துல அவர் நின்றபடியினால் அந்த பிரசனத்தை அவர்கள் உணர்வார்கள். அதான் இப்படிப்பட்டவர்கள் போகும்போது பிசாசுகள் எல்லாம் அலறுங்கள். ஏனென்றால் ஆவிக்குரியவர்கள் அவர்கள் எப்படியாம் ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள். அந்த இதுக்கு நாம் வர வேண்டும். பாருங்கள், அதுக்கு தான் எவ்வளோ காரியத்தை நாங்கள் பார்த்தோம். இப்படியா நிலைமைக்கு நாம் வர வேண்டும் என்று சொல்லி தான் கர்த்தர் விரும்புகிறார். அப்போ இதைத்தான் நானும் நீங்களும் வாஞ்சிக்க வேண்டும். உலக காரியங்களை வாஞ்சிக்கிறதை விட்டுட்டு இந்த நிலைமைக்கு நாம் வர வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நாம் வர வேண்டும். ஆவியில் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்கு வர வேண்டும். அதான் சொல்லப்படுகிறது. அப்போ எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அவர்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிப்பார்கள், ஆனாலும் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்பட மாட்டார்கள். அவர் இப்படிப்பட்டவர்கள். மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது குற்றப்படுத்த முடியாதவர்களை அதான் சொல்லப்படுகிறது. ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். அப்போ அவர்கள் பார்க்கும்போது ஒன்றையும் அவங்க காண முடியாமல் இருக்கும். அப்போ இயேசுவை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யாரும் குற்றப்படுத்த முடியலை. பொய் சாட்சி தான் சொன்னார்கள் ஒழிய யாரும் குற்றப்படுத்த முடியலை. அவர் பிலாத்துக்கு முன் நிற்கும் போது நல்ல சாட்சியை அறிக்கையினாலே அவர் விளங்க பண்ணினார் நாங்கள் பார்க்குறோம் அதிலே. அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த நிலைமைக்கு நாம் வர வேண்டும். அப்போ மற்றவர்களாலே ஆராய்ந்து நாம் நிதானிக்கப்பட மாட்டோம். யார் ஆவிக்குரியவர்கள் அவங்க பிடிக்க மாட்டாங்க. அவங்க பார்த்து எந்த காரியத்தை நம்முடைய குற்றத்தை பிடிக்க மாட்டாங்க. அந்த எல்லாத்திலையும் ஆவியானவர் நம்மை நடத்துகிறபடியால் மற்றவர்கள் குற்றப்படுத்துகிற அளவுக்கோ மற்றவர்கள் இடறி போவதுக்கோ நம்முடைய வாழ்க்கை இருக்காது. அப்போ அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்மை பார்க்கும்போது கிறிஸ்துவை பார்க்கத்தக்க விதமாக இருக்கும். அதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், ஒரு ஆவிக்குரியவர்கள் எப்படி இருக்க வேண்டும்னு நாங்கள் பார்க்குறோம் இந்த காரியத்தில். அதுதான் நீச்சல் ஆழத்திலே நாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை இதில் தான் இருக்க வேண்டும். இந்த நிலைமைக்கு நாம் வர வேண்டும். பாருங்கள், அப்போ தான் ஆவிக்கேற்றபடி நாம் நடந்து கொள்ள முடியும். அப்போ இந்த நிலைமைக்கு நாம் வந்தால்தான் கர்த்தர் இதுதான் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார் இந்த காரியத்தை. பாருங்கள், அப்போ அந்த முதல் காரியத்தை நாங்கள் என்ன பார்த்தோம்? தேவனுடைய ஆழத்தை நான் அறிய வேண்டும். இதுதான் அந்த ஆழம். அதான் நாங்கள் பார்த்தோம் எப்படிப்பட்ட ஆழம்னு சொல்லி. அப்போ இப்போ நமக்கு தெரிகிறது. இப்போ நான் நதிக்கு வந்துட்டேன், நான் தண்ணீரால் பார்த்தீங்கன்னா மிதக்கக்கூடிய விதமாக இருக்குது. நான் நீச்சல் ஆழத்துக்கு நான் வந்து விட்டேன். அப்போ இந்த ஆழம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி இப்போ நாம் அறிந்திருக்கிறோம். அதுதான் 1 Corinthians 2:11-15 உள்ள வசனங்களை நாங்கள் பார்த்தோம். பாருங்கள், எவ்வளோ நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வருகிறதுன்னு பாருங்கள். எவ்வளோ மாற்றத்தை நாங்கள் பார்க்குறோம். பல காரியத்தை நாம் அறிகிறோம். ஆவியானவன் பல காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். வரப்போகிற காரியங்களை நமக்கு எச்சரிப்பார். அப்போ கர்த்தர் நம் மூலமாக பல பேரோடு பேசுவார். பாருங்கள், அப்போ இந்த அனுபவத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும். நீங்கள் எதற்காகத்தான் ஜெபிக்க வேண்டும்? ஆண்டவரே, இந்த நீச்சல் ஆழத்துக்குள்ள என்னை கொண்டு போங்கப்பா. ஆண்டவரே, வரப்போகும் காரியங்களை எனக்கு தெரிவிங்க. ஆண்டவரே, பல காரியத்தை எனக்கு தெரியுங்க. நல்ல வெளிப்பாடுகள் எனக்கு தாங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு ஆண்டவரே இந்த ஆழத்தில் என்னை கொண்டு போங்க. உங்களுடைய சித்தம்படி என்னை நடத்துங்க. பாருங்கள், அப்போ அந்த ஆழத்தில் வரும்போது மாம்சத்தகம் இடம் இருக்கு. அதைத்தான் நான் வேணும் சொல்கிறது. ஆவி கேட்டபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்சிச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். இப்போ விளங்குதான் உங்களுக்கு அந்த வார்த்தை? ஆவி கேட்டபடி நடந்தால்தான் மாம்சிச்சை நிறைவேற்றாதிருப்போம். அப்போ நாம் கணுக்கால் அளவு இருந்தால் மாம்சிச்சைப்படி நாம் நடப்போம். அதே போல் முழங்கால் அளவு இருந்தாலும் கூட தண்ணியில் தான் இருக்குது. முழங்கால் எல்லாம் தண்ணியில் தான் படுது. ஆனால் முழங்கால் அளவு இருந்தாலும் கூட மாம்சிச்சை நாம் நிறைவேற்றுவோம். அதே போல் இடுப்பு அளவுக்கு நாம் வந்தாலும் தண்ணீரில் இருக்குதான் இடுப்பு அளவு.
ஆனால் மாமிசையின்படி நாம் நடப்போம். அப்போ நான் ஆழத்துக்கு வந்தால்தான் அங்கே மாமிசத்துக்கு இடம் இருக்காது. அதுதான் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாமிசிச்சை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாமிசிச்சை நிறைவேற்றாதபடிக்கு ஆவியானவர் முழுவதும் என்னை நடத்துவார். அடுத்த தேவனுடைய ஆழங்களை நாம் என்ன செய்வோம்னா அறிவோம். நாங்கள் தேவனுடைய ஆழங்களை, தேவனுக்குரியவர்களை நாம் அறிவோம். அப்போ நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நிதானமாய் பகுத்து நாம் போதிப்போம். சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து நாம் போதிக்க எங்களுக்கு ஆவியானவர் கிருபை செய்வார். அப்போ அந்த வார்த்தை ஒரு 2-3 வார்த்தை சொன்னாலே அந்த வார்த்தையினால் அநேகர் தொடப்படுவார்கள், அநேகர் ரட்சிப்புக்குள் நடத்தப்படுவார்கள். அந்த வார்த்தை அவர்களை விடுதலையாக்கும். என்னென்ன கட்டிலே கட்டப்பட்டிருக்கிறார்களோ, என்னென்ன பிசாசின் பிடியிலே பிடிப்பட்டிருக்கிறார்களோ அந்த வார்த்தை அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும். ஏன்னா அந்த வார்த்தை என்னுடைய சொந்த வார்த்தை அல்ல, அது தேவனுடைய ஆவியானுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை நான் சொல்லுகிறபடியால் அந்த வார்த்தை அங்கே விடுதலை கொடுக்கும். ஏன் இன்றைக்கு சபையில் விடுதலை இல்லை என்றால் இன்றைக்கு அநேகர் தங்கள் சொந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அருவாசி கர்த்தருடைய வார்த்தை, அருவாசி தங்களுடைய வார்த்தை. அதனால தான் அந்த வார்த்தை பேலன்ஸ் செய்கிறது இல்லை. அப்படியே அந்த வார்த்தை சும்மா போகிறது. ஆனால் ஆவியானவரை நடத்தப்படும் போது அந்த தேவனுடைய ஆழம் எனக்கு வருகிற அந்த ஆழத்தை நான் அறியும் போது, அதை நான் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அங்கே விடுதலை உண்டாகும். அதான் வேதம் சொல்ல, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஏண்டா தேவனுடைய ஆழங்கள், அது தேவனிடத்தில் பெற்ற வார்த்தைகள். அப்போ அந்த வார்த்தை ஒரு மனுஷனுக்கு விடுதலை கொடுக்கும். ஸோ மிச்ச காரியத்தை அடுத்த முறைக்கு நாங்கள் பார்ப்போம். அடுத்த முறைக்கு உங்களை நான் சந்திக்கிறேன்.